மாண்டி பயாவிலே தங்கி இருந்து கடின தவம் புரிந்து இறைவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இறைவனை பற்றி உலகமெங்கும் போதிப்பதற்காக இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக எடுத்திருக்கின்றோம். இறைவனின் தொனி சப்தமாக்கிய புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொனி சப்தம் என்றால் முழக்கம். இறைவனுடைய வார்த்தையை முழக்கம் விடுவது, முணங்குவதல்ல, முறுமுறுப்பதல்ல, வாய்க்குள்ளே வைத்திருப்பதல்ல, முழக்கம் விட வேண்டும். இறைவனின் தொனி சப்தம். மழைக்கு முன்னாலே இடி முழங்குகின்றது அல்லவா, மின்னல் வருகின்றது அல்லவா, அந்த இடி முழக்கத்தை பார்த்தவுடனே மழை வருகின்றது, பக்கத்திலே இருக்கின்றது என்று நாம் சொல்லிவிடுகின்றோம் அல்லவா. அதே போல அந்தோனியார் இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய தொனி சப்தத்திலே முழக்கமிட ஆரம்பித்து விட்டார். அப்படியாக தென் பிரான்ஸ் தேசம் வழியாக அவர் கால்நடையாக சென்று போதிக்கின்றார். போதிக்கின்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறுமடத்திலே குருமானவர்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கின்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஞான ஆசிரியருடைய பதவி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆன்மீக குரு என்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏகப்பட்ட பதவிகள். நேற்று வரை இந்த அந்தோனியார் யார் என்று அறியாதிருந்த உலகம் முழுவதும் இன்று அவர் பின்னால் போய்க் கொண்டிருக்கின்றன. தென் பிரான்ஸ் தேசத்திலே ஆல்ப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அழகான மலை பிரதேசம், இந்த பிரதேசத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கின்றார். அந்த இடத்திலே ஒரு விதவை, அனிசி என்று சொல்லப்படுகின்ற வயதான ஒரு மூதாட்டி, விதவை அல்ல, வயதான ஒரு மூதாட்டி, அனிசி என்று சொல்லப்படுகின்ற சீமாட்டி, அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. அந்தோனியாரை பற்றி மிக அதிகமாக கேள்விப்பட்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை தன்னுடைய வாசல் அறையிலே அமர்ந்து நின்று அந்தோனியார் தென்படுவாரா, அவரை நான் பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை தவம் கிடப்பாளாம், எதிர்பார்த்து கொண்டே இருப்பாளாம். இந்த தென் பிரான்ஸ் தேசத்திலே ஆல்ப்ஸ் மலையின் ஓரமாக அந்த அடிவாரத்திலே அமர்ந்திருந்தது அவளுடைய வீடு. மிக பெரிய வீடு. செல்வம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, நல்ல நிலபுலங்கள், சொத்து இருந்தது, கணவன் இருந்தான். ஆனால் பேர் சொல்ல ஒரு பிள்ளை மட்டும் இல்லை. எனவே அந்தோனியார் வருவார், அவரை நான் காண்பேன், உபசரிப்பேன், அவரால் நான் இந்த புதுமையை பெறுவேன் என்று அந்தோனியாருடைய வரவை எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றாள் அனிசி சீமாட்டி. ஆல்ப்ஸ் மலையின் ஓரமாக நடந்து கொண்டிருக்கின்ற அந்தோனியார் ஒரு நாள் அந்த ஊரின் பக்கமாக வர நேர்ந்தது. இவரையே எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த சீமாட்டி ஓடோடி சென்றாள். அந்தோனியாருடைய பாதத்திலே விழுந்து கதறினாள், ஐயா, எங்களுடைய வீட்டிற்கு வாருங்கள், எங்களுடைய வீட்டிலே தங்குங்கள், கொஞ்சம் களைப்பாருங்கள், இளைப்பாரி விட்டு நீங்கள் வெளியே செல்லலாம் என்று அழுது கூப்பாடு போட்டு அந்தோனியாரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வருகின்றாள். கால்களை கழுவ தண்ணீர் கொடுத்தாள், முகமலம்பினாள், அவரை முத்தமிட்டாள், வரவேற்றாள். அவருக்கென்று ஒரு தனி அறை அனிசி சீமாட்டி வைத்திருந்தாள். ஆல்ப்ஸ் மலை ஓரத்திலே எப்பொழுது புனித அந்தோனியார் சென்றாலும் அந்த வீட்டிலே தங்கலாம். மாடி அறையிலே ஒரு அறை அந்தோனியாருக்கென்றே ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட அறை, பெரிய சீமாட்டி. உபசரித்தாள், உணவு கொடுத்தாள். கடைசியிலே அந்தோனியாரிடத்திலே ஒரு வரம் கேட்டாள். ஐயா, ஆண்டவன் எனக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்திருக்கின்றான், ஆனால் பேர் சொல்ல ஒரு பிள்ளையை கொடுக்கவில்லை. வாழ்க்கையிலே வாழ்ந்து என்ன, இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, என் சந்ததி இதோடு முடிய போகின்றது, என்ன சந்தோஷம், மன அமைதி இல்லை, மன நிம்மதி இல்லை. இவ்வளவு செல்வத்தையும் கொடுத்த ஆண்டவன் மன சந்தோஷத்தை கொடுக்கவில்லையே ஐயா, பேர் சொல்ல ஒரு பிள்ளை எனக்கு வேண்டும், அந்த வரத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று கால்களை பற்றி கொண்டாள் அனிசி சீமாட்டி. அப்பொழுது அந்தோனியார் அந்த வயதான மூதாட்டியை எழுப்பிவிட்டு, அடுத்த ஆண்டு நான் உன்னுடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது ஒரு ஆண் குழந்தை உன் தொட்டிலே இருக்கும், பயப்படாதே, நம்புகின்றாயா? நம்புகிறேன் ஐயா என்று சொன்னாள். பிள்ளை பேர் கொடுத்தார். அடுத்த ஆண்டு அதே நாளிலே அனிசி சீமாட்டினுடைய வீட்டிற்கு அவர் வருகின்ற பொழுது, கிறிஸ்தவ அன்பார்ந்தவர்களே, பிலிப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆண்மகன் பிறந்திருந்தான். இவன் வயதான பிற்பாடு வளர்ந்தான், வாலிபனானான். பிரான்சிஸ்கன் அசிசியார் சபையிலே சேர்ந்தான். பாலஸ்தீனா தேசத்திலே வேதத்திற்கும் காட்டு மிராண்டிகளுக்கும் இடையிலே கலவரம் நடக்கின்ற பொழுது வேதத்தின் சார்பாக நின்று போரிட்டு வேத சாட்சி மரணம் அடைந்தான் பிலிப்பு. இது தனி கதை. எனவே அனிசி சீமாட்டியை சந்தித்து பேர் சொல்ல ஒரு பிள்ளையை கொடுத்தார். மகப்பேர் அடைகின்ற, மகப்பேர் கேட்கின்ற ஆட்கள் புனித அந்தோனியாரிடத்திலே இந்த வரத்தை கேட்பது உண்டு. ஏனென்றால் பிள்ளை வரம் கொடுக்கின்ற
புனிதர் நமது அந்தோனியார், பதுவை பதியர். இந்த அனிசிசி மாட்டியை சந்தித்த பிற்பாடு ஆர்லஸ் என்று சொல்லப்படுகின்ற பட்டணத்திற்கு 1224வது ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி, நினைத்து பாருங்கள், செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி புனித மிக்கேல் அதிதூதர் திருவிழா. அங்கே பிரான்சிஸ்கன் மடம் ஒன்று இருந்தது. ஆர்லஸ் பட்டணத்திலே பிரான்சிஸ்கன் சபை மடத்திற்குள்ளே நுழைந்தார். அவர் வந்தவுடனே எல்லோருக்கும் மகிழ்ச்சி. ஏனென்றால் இதற்குள்ளாக அந்தோனியாருடைய பிரசங்கம், அவருடைய மறையுரையினுடைய வேகம், அவருடைய அருள் உரைகள், அவர் புரிந்த புதுமைகள், வியப்பான செயல்கள் அத்தனையும் உலகமெங்கும் பரவி இருந்தது. ஆர்லஸ் பட்டணத்திலும் பரவி இருந்தது. எனவே அந்த சபை மேலாளர் மாலையில் நடக்கின்ற திருப்பலியிலே நீங்கள் கட்டாயம் ஒரு மறையுரை எங்களுக்கு ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தாழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டார். அந்த நாள் முழுவதும் இருந்து தியானம் செய்து இந்த ஆர்லஸ் பட்டணத்து துறவிகளுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ற ஆண்டவரிடத்திலே கேட்டு, நாளை மணி ஆகியது, மாலை வந்தது, திருப்பலி தொடங்கியது, நற்செய்தி வாசகம் வாசிக்கப்பட்டது. பிரசங்க மேடையிலே ஏறி முழங்கினார். எப்படி முழங்கினார்? இயேசு நசரேன், யூதர்களின் ராஜா. INRI என்று சிலுவையிலே எழுதப்பட்டிருக்கும். எந்த பாடுபட்ட சிலுவையை நீங்கள் எடுத்தாலும் INRI என்று எழுதப்பட்டிருக்கும். அதனுடைய அர்த்தம் இதுதான், யூதர்களின் ராஜா இயேசு நசரேன். நசரேனாகிய இயேசு யூதர்களின் ராஜா. வேதத்திலே நாம் படித்திருக்கின்றோம். லத்தீன், கிரேக்கம், எபிரேயம் என்று சொல்லப்படுகின்ற 3 மொழிகளிலும் அந்த சிலுவையிலே எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இஸ்ராயல் மக்கள், யூதர்கள் பிலாத்துவிடம் முறையிட்டார்கள், இப்படி எழுத வேண்டும், எங்கள் யூதர்களின் ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும், அவனை நாங்கள் யூதர்களின் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆனால் பிலாத்து சொன்னான், எழுதியது எழுதியதுதான். எனவே இந்த வார்த்தைகளை மட்டும் தன்னுடைய மறையுரையின் மைய சிந்தனையாக எடுத்துக்கொண்டார். இயேசு நசரேன், யூதர்களின் ராஜா. இந்த இடத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சாதாரண ஒரு நசரேயன், நாசரேத்தூர் இயேசு, ஒரு தச்சனுடைய மகன், சாதாரண மரியாளினுடைய மகன், சாதாரண சகோதர சகோதரிகள், தன்னுடைய சிற்றப்பன்மார்கள், பெரியப்பன்மார்கள், சாதாரண குடும்பம். நாசரேத்தூர் இயேசு யூதர்களின் ராஜா வாழ்ந்த இடத்தை இப்பொழுது லொரெட்டோ என்று சொல்லப்படுகின்ற பட்டணத்திலே அந்த குடிசை வீட்டை 9வது நூற்றாண்டு காலத்திலே ஆயிரக்கணக்கான சம்மனசுக்கள் நாசரேத்தூர் என்கின்ற அந்த கிராமத்திற்கு வந்து, அது இருக்கிறது கலிலேயா பிரதேசம், அந்த வீட்டை அடித்தளத்தோடு எடுத்து ஆகாய மார்க்கமாக கொண்டு சென்று இத்தாலி தேசத்திலே லொரெட்டோ என்று சொல்லப்படுகின்ற புனிதமான பட்டணத்திலே அந்த வீட்டை ஸ்தாபித்திருக்கின்றார்கள். இன்று லொரெட்டோ பட்டணம் நாம் சென்றால் அந்த குடிசை வீட்டை சுற்றி மிகப்பெரிய பேராலயம் ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது லொரெட்டோவிலே. குடிசை வீடு, ஏழை தச்சன், ஏழை மரியாள், இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் யூதர்களின் ராஜாவாக, மனிதகுலத்தின் ராஜாவாக, அண்ட சராசரங்களின் ராஜாவாக எப்படி உயர்த்தப்பட்டான் என்று தன்னுடைய வாய்ச்சாலகமான பேச்சினால், தன்னுடைய அழகான அறிவினால், அழகான வார்த்தைகளினால், கவர்ச்சியான பிரசங்கத்தினால் அந்த துறவிகளை எல்லாம் வசமாக்கி கொண்டார். கிறிஸ்தவர்களே, வரலாறு சொல்லுகிறது, இதற்குள்ளாக பிரான்சிஸ் அசிசியார், பிரான்சிஸ்கன் சபையை தொடங்கிய புனிதர் இறந்து விட்டார். விண்ணகத்திலே புனிதராக இருந்தவர் முழக்கமிடுகின்றான், தன்னுடைய மகன் அந்தோணி என்று கேட்டவுடனே விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு வந்தார். அந்த கோயிலுடைய வாசல் அறையிலே உற்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய மகன் எப்படி பேசுகின்றான் என்று இந்த மண்ணகத்திற்கு வந்து கேட்டதாக 3 அடிகள் உயரத்திலே அவருடைய பாதங்கள் அந்தரத்திலே நின்று கொண்டிருக்க, துறவிகள், சபை மேலாளர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய ஊனக்கண்களினால் பிரான்சிஸ் அசிசியாரை பார்த்தார்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அற்புதமான பிரசங்கம். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி 1224வது ஆண்டு, ஆர்லஸ் பட்டணம், பிரான்சிஸ்கன் சபை துறவிகளுடைய மடம், இயேசு நசரேன், யூதர்களின் ராஜா என்கின்ற தலைப்பிலே ஒரு அருமையான பிரசங்கம். இதை கேட்பதற்காக விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி வந்து 3 அடி அந்தரத்திலே நின்று, கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, பிரான்சிஸ் அசிசியார் கதவண்டையிலே நின்று கேட்டுக்கொண்டிருப்பதாக இதை காட்சியாக வரைந்து வைத்திருக்கின்றார்கள். ஆர்லஸ் பட்டணத்திலே பிரான்சிஸ் அசிசியார் பார்ப்பதாகவும்
அந்தோனியார் மறையுரை ஆற்றுவதாகவும் துறவிகள் எல்லாம் உட்கார்ந்திருப்பதற்காகவும் அருமையான ஒரு படம், ஒரு சித்திரம் ஒன்று வரைந்து ஆர்லஸ் பட்டணத்திலே மாட்டியிருக்கின்றார்கள். இன்றும் நீங்கள் சென்றால் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஆர்லஸ் பட்டணத்தை விட்டு மான்பெல்லியார் என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு வந்தார். பிரான்ஸ் தேசம் முழுவதும் கால்நடையாகவே சென்று வேதம் போதிக்கின்றார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த நாட்களிலே கார் வசதி, ட்ரெயின் வசதி, ஆகாய விமானம், உலகமானது குறுகிவிட்டது, உலகமானது சுருங்கிவிட்டது. ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே எங்கிருந்து USA, அமெரிக்கா என்று சொல்லப்படுகின்ற அடுத்த கண்டம், நாம் இங்கே இருக்கின்றோம் என்றால் நேர் எதிரிலே இருக்கின்ற அமெரிக்காவிற்கு ஓரிரு வினாடிகளிலே இங்கே நடக்கின்ற செய்திகளை அனுப்பிவிட முடியும். அங்கே இருக்கின்ற செய்திகளை அதே வினாடி இங்கே நாம் கேட்க முடியும். ஆனால் அந்த வசதிகள், வாய்ப்புகள் இல்லாத அந்த காலத்திலே அந்த ஆர்லஸ் பட்டணத்தில் இருந்து மான்பெல்லியார் பட்டணத்திற்கு வருகின்றார். மான்பெல்லியார் பட்டணம் ஏற்கனவே நாம் ஆல்பிஜீனிய பதிதத்தை பற்றி ரிமினி என்கின்ற பட்டணத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ரிமினி எப்படியோ அப்படியே மான்பெல்லியார். எனவே மான்பெல்லியார் பட்டணத்திலும் இந்த ஆல்பிஜீனிய பதிதத்தை தன்னுடைய மறையுரையினால் அடியோடு வேறறுத்தார். பல மாதங்கள் இங்கே தங்கியிருந்தார். பிரான்சிஸ்கன் சபை துறவிகளுக்கு என்று இருந்த மடத்திலே அவர் தங்கியிருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வார். அந்த வீட்டிற்கு சென்றவுடனே அவர் சொல்லுகின்ற முதல் வார்த்தை, இவ்வீட்டிற்கும் இங்கு வாழ்வோர் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இதுதான் அவர் சொல்லுகின்ற முதல் வார்த்தைகள். வாசலிலே தன்னுடைய காலடி எடுத்து வைத்தவுடனே ஒவ்வொரு வீட்டிலும் இறைவனுடைய சமாதானம் தங்க வேண்டும். இவ்வீட்டிற்கும் இங்கு வாழ்வோர் அனைவருக்கும் இறைவனுடைய சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்களிடத்திலே பேசி தன்னுடைய கவர்ச்சியான வார்த்தைகளினால், இதற்கு மேலாக அவருக்கு இறைவன் அருளிய தேவ வரப்பிரசாதத்தினால் மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டார் புனித அந்தோனியார் மான்பெல்லியாரிலே. இதற்கிடையிலே குருமானவர்களுக்கும் போதிக்கின்றார். சக துறவிகள் பிரான்சிஸ்கன் மடத்திலே அவர்களுக்கும் ஞான போதனை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இப்படிப்பட்ட நேரத்திலேதான் ஒரு நாள் ஒரு துறவி அழைத்து, வாரும் மான்பெல்லியார் பட்டணத்தின் பிரதான வீதிகளிலே சென்று ஆண்டவரை பற்றி நாம் நற்செய்தியை போதித்து வரலாம் என்று சொல்லி ஒரு துறவியை தன்னுடைய பக்கத்திலே அழைத்துக் கொண்டு மான்பெல்லியார் பட்டணம் முழுவதும் அந்த நகரத்தினுடைய பிரதான வீதிகள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் ஒரே சத்தம், சந்தடிகள், ஆர்ப்பாட்டங்கள், ஆரவாரங்கள். அங்கே நடக்கின்ற மையத்திலே ஒரு சந்தை. அந்த சந்தைக்கு வருகின்றார். ஏகப்பட்ட கூட்டம். சந்தையடி சத்தம் எப்படி இருக்கும் என்று நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. 2 நிமிடங்கள் அந்த சந்தையிலே அமைதியாக கைகூத்தி நின்று கொண்டிருக்கின்றார் புனித அந்தோனியார். 2 நிமிடங்கள் கழித்து தன்னுடைய சக துறவியை பார்த்து சொல்வார், வாரும் நம்முடைய மடத்திற்கு நாம் செல்வோம். செல்லுகின்ற வழியிலே அந்த சகோதரர் வியப்படைந்து, ஆச்சரியமடைந்து வினோதமாக அந்தோனியாரை பார்த்து, ஐயா, மக்களுக்கெல்லாம் வேதம் போதிக்க வேண்டும், பிரதான வீதிகளிலே வேதம் போதிக்க வேண்டும், ஆறும் என்று கூட்டி வந்தீரே, ஒரு வார்த்தை உடைய வாயிலிருந்து வரவில்லையே, என்ன காரணம் என்று சொன்னார். அப்பொழுது அந்தோனியார் சொல்லுகிறார், சக துறவியை, சகோதரரே, 2 நிமிடங்கள் இந்த சத்தம் சந்தடி உள்ள ஆர்ப்பாட்டமான இந்த இடத்திலே 2 நிமிடங்கள் நாம் இந்த அங்கி அணிந்து கொண்டு கைகளை குவித்துக் கொண்டு நின்றிருந்தோமே, நம்மை பார்த்தவர்கள் எல்லாம் என்ன நினைத்திருப்பார்கள்? இறைவனை பற்றி நிச்சயம் நினைத்திருப்பார்கள். இறைவனுடைய சன்னிதானத்தை நிறைத்திருப்பார்கள். இவ்வளவு சத்தம் சந்தடிகளுக்குள்ளே மௌனமாக இந்த மனிதர்களால் எப்படி இருக்க முடியுது என்ற கேள்வி எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் எழும்பி இருக்கும். எனவே சத்தமிட்டு பேசி நாம் முழக்கமிட்டு பிரசங்கம் செய்ததை விட இந்த 2 நிமிடத்திலே நாம் போதித்தது மிக அதிகமான போதனை என்று சொன்னாராம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சத்தம் சந்தடிகள். பம்பாய் நகரம் 24 மணி நேரமும் பரபரப்பான ஒரு நகரம். இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையிலும் கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆத்ம நிம்மதி, அந்த ஆத்ம மௌனம், ஆன்மீக பலம் கட்டாயம் வேண்டும் மனிதனுக்கு. உடல் நோய் மாத்திரையினால் பறந்துவிடும். உடல் நோய் எதுவாக இருந்தாலும் ஊசி மருந்துகளிலே பறந்துவிடும். நம்முடைய பட்டினியை கிடந்து தவம் செய்தால் சில வியாதிகள் பறந்துவிடும். ஆனால் கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு வியாதிக்கு மட்டும் மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை, மனவியாதி.
எய்ட்ஸ் கேன்சர் ஒருவேளை பிற்காலத்திலே மருந்து கண்டுபிடிக்கப்படலாம். ஆனால் மன அமைதியை இழந்த ஒரு மனிதன் டாக்டரிடத்திலே சென்றால் அந்த செக்கப், பிளட் பிரஷர், நோ பிபி, நோ அல்சர், கொலஸ்ட்ரால், நத்திங், பிளட் பிரஷர் இல்லை, சுகர் இல்லை, ஆனால் தூக்கமே இல்லையே டாக்டர், பெட்டர் யூ கன்சல்ட் a psychiatrist. முடிந்து விட்டது. இனிமேல் நீர் இந்த ஆஸ்பத்திரிக்கு வரவே வேண்டாம். ஏனென்றால் உம்மிடத்திலே நோயே இல்லை. உமக்கு இங்கே எங்களிடத்திலே சிகிச்சை கொடுக்கவே முடியாது. எனவே தயவு செய்து நீங்கள் மன நல டாக்டரை அணுகுங்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மன இயலாளர்கள் சொல்லுகின்றார்கள் 175% இன்னும் நம்முடைய நாட்டிற்கு வரவில்லை. மேலே நாடுகளிலே நாகரிகத்திலே முன்னேறி கொண்டிருக்கின்ற அந்த இடங்களில் எல்லாம் 75% மேற்பட்டவர்கள் உடல் நோயினால் அல்ல, மன நோயினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் மன அமைதி இல்லை, மன நிம்மதி இல்லை. கோடி கோடியாக சம்பாதித்தேன். ராக்பெல்லர் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் கோடி கோடியாக சம்பாதித்தான். அமெரிக்க தேசத்தினுடைய மனிதன். இரும்பு தொழில், எண்ணெய் தொழில் என்று ஆயிரக்கணக்கான முறையிலே முதலீடு செய்து கோடிக்கணக்கான சொத்துக்களை சம்பாதித்து வைத்திருந்தான் ராக்பெல்லர். அந்த ராக்பெல்லர் சொன்னான், இறக்கின்ற பொழுது மரணப்படுக்கையில் இருக்கின்றான். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தைகள், இந்த உலகத்திற்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம் தெரிய வேண்டும். என்னை 4 பேர் பாடையிலே சுமந்து செல்லுகின்ற பொழுது என்னுடைய கரங்கள் 2ஐயும் பெட்டிக்குள்ளே வைக்க வேண்டாம். என் 2 கரங்களையும் வெளியே எடுத்து போடுங்கள். இந்த உலக மனிதர்களுக்கெல்லாம் தெரியட்டும். வாழ்வாங்கு வாழ்ந்தான் ராக்பெல்லர். ஆனால் செல்லுகின்ற பொழுது வெறுங்கையனாகத்தான் சென்றான் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் சம்பாதிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், மன அமைதி, மன நிம்மதி, மன சந்தோஷம். கஷ்டப்பட்ட நேரத்திலே ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற சந்தோஷம் பணம் வருகின்ற பொழுது அழிந்து விடுகின்றதே. காரணம் என்ன? ஈகோ, அகந்தை, அகங்காரம். எனவே இப்படிப்பட்ட மன அமைதியை அந்தோனியார் பெற்றிருந்தார். மன வலிமை, ஆத்மீக வலிமை. நேற்றைய நாளிலே நான் சொன்னேன், யானைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கின்ற மனிதன், கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, கல்லறை விட்டு வெகு தூரத்திற்கு ஓடுகின்றான். நம்பிக்கை இழந்த மனிதன் கல்லறை நோக்கி மிகச் சீக்கிரத்திலே ஓடிவிடுகின்றான். நம்பிக்கை இழக்க இழக்க மனபலம் இழக்கின்றது, உடல் பலம் இழக்கின்றது, செத்து விடுகின்றான். நம்பிக்கை உள்ள மனிதன் நோயாளியாக இருந்தால் கூட அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான். ஏனென்றால் நம்பிக்கை அவனுக்கு இருக்கின்றது. யானைக்கு எப்படி தும்பிக்கை பலமோ அப்படி நம்பிக்கை தான் மனிதனுக்கு பலம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மான்பெல்லியார் பட்டணத்திலே மௌனமாக பிரசங்கித்த பிற்பாடு ஒரு நாள் ஒரு சகோதரன், இவருடைய சங்கீத ஏடுகள் என்று உண்டு. அந்த காலத்திலே பிரிண்டிங் வசதிகள் எல்லாம் கிடையாது. அச்சு எந்திரங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. பைபிள்கள், விவிலியங்கள் எல்லாம் கையெழுத்திலேயே இருந்தன. அந்தோனியார் சங்கீதங்கள் அடங்கிய ஏடு ஒன்றினை வைத்திருந்தார். அந்த ஏட்டிலே தன்னுடைய கைப்பட தாவீதரசன் சங்கீதக்காரனுடைய 150 சங்கீதங்களையும் அதனுடைய விரிவாக்கங்களையும் விளக்கங்களையும் தன் கைப்பட எழுதி வைத்திருந்தார். குருமானவர்களுக்கு போதிப்பதற்காக தயாரித்து வைத்திருந்தார் இந்த சங்கீத மடல்களை. ஒரு நாள் ஒரு சக துறவியிடத்திலே சாத்தான் சோதித்தான். நீ குருவாக முடியாது, நீ இந்த இடத்திலே சன்னியாசியாக இருக்கக்கூடாது, வெளியே செல் என்று அவனுடைய உள்ளத்திலே சாத்தான் குடிபுகுந்து தீய சிந்தனைகளை விதைத்தான். எனவே இரவோடு இரவாக அந்த துறவி எழுந்தான். எழுந்து ஓடியது மட்டுமல்ல, அந்தோனியார் தயாரித்து வைத்திருந்த அந்த சங்கீத ஏட்டினையும் எடுத்துக்கொண்டு ஓடினான். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நள்ளிரவிலே ஜெபிக்கின்ற வழக்கம் புனித அந்தோனியாருக்கு உண்டு. நள்ளிரவிலே எழுந்து ஜெபிப்பதற்கு சங்கீத ஏடுகளை தேடுகின்றார். காணவே இல்லை. அங்கும் இங்கும் ஓடினார், காணவில்லை. ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த சங்கீத ஏடுகள் என்னுடைய கரங்களுக்கு எப்படியாவது தாரும். காணாமல் போனவைகளை எல்லாம் கண்டுபிடித்து கொடுக்கின்றவர் புனித அந்தோனியார். காணாமல் போன பொருட்களை எல்லாம் கண்டுபிடித்து கொடுப்பவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நம்முடைய பிரார்த்தனையிலே நாம் வாசிக்கின்றோம். எனவே காணாமல் போன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், சங்கீத ஏடுகளை என்னிடத்திலே பெற்றுத்தாரும் என்று ஆண்டவரிடத்திலே உருக்கமாக வேண்ட ஓடிக்கொண்டிருக்கின்றான் அந்த துறவி. ஒரு பாலத்தை கடந்து செல்ல வேண்டும், குறுகிய பாலம். கீழே தண்ணீர் உச்சத்திற்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றது.
அந்த இக்கட்டான ஒரு பாலத்திலே ஓடுகின்ற பொழுது அங்கும் இங்கும் அவன் செல்ல இயலாது அழகிற்கு விஸ்வரூபத்திலே ஒரு உருவம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. கோர உருவம், கருகருவென்றிருக்கின்ற உருவம், வலது கையிலே பளிச்சென்று மின்னுகின்ற ஒரு வாள், கொடூரமான பற்கள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு உருவம் விஸ்வரூபம் எடுத்து அந்த பாலத்தை அடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஓடுகின்ற மனிதன் நின்றான், பயப்பட்டான், பயத்தினால் உளறினான், குளறினான், கீழே விழுந்தான். அந்த சாத்தான் சொல்லியது. கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, சாத்தானை விரட்டி அடிக்கின்ற புனித அந்தோனியாரை சாத்தானே உதவி செய்கின்றது பாருங்கள். அந்த சாத்தான் அந்த மனிதனிடத்திலே சொன்னான், இந்த சங்கீத ஏடுகளை எடுத்துக்கொண்டு உடனடியாக அந்தோனியிடம் போய் கொடு, இல்லை என்றால் இந்த இடத்திலேயே இந்த வாளால் உன்னை கொன்று தேவ கட்டளைப்படி இந்த பாலத்திற்கு கீழே நான் உன்னை வீசி விடுவேன் என்று அந்த கோர உருவம் எச்சரிக்க திரும்பி ஓடினான். பயந்தோடும் அச்சத்தோடும் அந்த துறவி தன்னுடைய சங்கீத ஏடுகளை எடுத்துக்கொண்டு மடத்திற்கு ஓடினான். அங்கே முழங்காலிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார் புனித அந்தோனியார். காணாமல் போன சங்கீத ஏடு கிடைக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலே அவருடைய காலடியிலே சங்கீத ஏடுகளை விட்டு விக்கி விக்கி அந்த மனிதன் கதறி அழ ஆரம்பித்தான். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், என்னுடைய துரோகத்தை மன்னித்து விடுங்கள், என் குற்றத்தை மன்னித்து விடுங்கள், மனம் திரும்பி விட்டேன், சபையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று புனித அந்தோனியாரிடம் முறையிட சங்கீத ஏடுகள் கிடைத்த மகிழ்ச்சி ஒருபுறம், தொலைந்து போன துறவி கிடைத்த மகிழ்ச்சி இன்னொரு புறம். அவனை உடனடியாக மன்னித்து சபையிலே ஏற்றுக்கொண்டார் புனித அந்தோனியார். 1225 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15வது நாள் நம்முடைய ஆத்ம சரீரத்தோடு தேவனால் மோட்சத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட மோட்ச அலங்காரியினுடைய திருவிழா. இந்த திருவிழாவிலே அவருக்கு ஒரு சந்தேகம். மாலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய அறையிலே அங்கும் இங்கும் உலாவிக்கொண்டு மாலை ஜெபம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய கட்டளை ஜெபத்திலே புனித அந்தோனியார். அப்பொழுது தேவனுடைய மாதா ஆண்டவனுடைய அருளோடும் வல்லமையோடும் ஆயிரக்கணக்கான சம்மனசுக்கள் புடைசூழ ஆத்மத்தோடும் அழியாத சரீரத்தோடும் ஆண்டவனுடைய சன்னிதானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டாள் என்கின்ற இடம் வருகின்ற பொழுது ஒரு சந்தேகம், ஒரு நெருடல் அவருடைய மனதிலே விழுந்தது. ஒரு வினாடிதான் சந்தேகம். ஆத்மத்தோடும் சரீரத்தோடும் இந்த அம்மா எப்படி மேலே சென்றிருக்க முடியும்? வேதத்தை எடுத்து பாருங்கள். ஏனோக் என்ற ஒரு மனிதன் 7வது வானத்தினுடைய 7வது உச்சி அடைந்தான். அவன் செத்ததாக வரலாறு இல்லை. எலியா சிறைவாக்கினரை பற்றி வேதத்தை புரட்டி பாருங்கள். அவருடைய கடைசி நாள் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருடைய சீடன் எலிசையோடு சென்று கொண்டிருக்கின்றார் எலியாஸ். அப்பொழுது விண்ணகத்திலிருந்து அக்கினிமயமான ஒரு தேர், அக்கினிமயமான குதிரைகள் பூட்டப்பட்ட அக்கினிமயமான தேர் விண்ணகத்திலிருந்து கீழே வர எலியாஸ் தேரின் மேல் ஏறினார். அந்த அக்கினிமயமான தேர் வானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அந்த தேரிலே எலியாஸ் எடுத்துச் செல்லப்பட்டார். அவர் இறந்தாரா இறக்கவில்லையா என்பது வேதத்திலே சொல்லப்படவில்லை. மோயிசன் இஸ்ராயேல் மக்களை 40 ஆண்டுகளாக பாலைவனத்திலே நடத்தி வந்த அற்புத மனிதன். இந்த மனிதன் செய்யாத புதுமைகள் இல்லை. கையில் இருந்த கோலை கொண்டு அருமையான அற்புதங்களை எல்லாம் செய்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? நீ கானான் தேசத்தை கண்களால் பார்க்க முடியுமே ஒழிய கானான் தேசத்திற்குள்ளே உன் காலடி எடுத்து வைக்க முடியாது. ஏன்? ஒரு சிறிய காரணம். ஒரே மலையிலே மக்கள் எல்லாம் முறையிடுகின்றார்கள். தண்ணீர் இல்லை, தாகமாக இருக்கின்றது. நாங்கள் நைல் நதியிலே எவ்வளவு தண்ணீர் வருகிறோம், பாலைவனத்திலே கொண்டு பாவி எங்களை அலைக்கழிக்க வைத்து விட்டாயே என்று மோயிசனை சாட மோயிசன் ஆண்டவரிடத்திலே உத்தரவு பெற்று தன்னுடைய கோலினால் ஒரே மலையிலே பாறையிலே அடித்தான். முதல் முறையாக சந்தேகத்திலே நீர் சுரக்கவில்லை. 2வது முறையாக அடித்தான், நீர் சுரந்தது. அப்பொழுது ஆண்டவன் சொன்னான், என் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையே? இவ்வளவு புதுமைகள், இவ்வளவு ஆச்சரியங்கள், இவ்வளவு காரியங்களையும் உன் முன்னால் நான் நடத்தி கொண்டிருக்க ஒரே கோலிலே அடித்து தண்ணீர் சுரக்க உனக்கு வல்லமை இல்லையே? சந்தேகப்பட்டாயே? எனவே உனக்கோர் தண்டனை. வாக்களிக்கப்பட்ட பூமியாகிய கானான் தேசத்தை மலையின் உச்சியிலிருந்து நீ காண்பாய், ஆனால் அங்கே நீ நுழைய மாட்டாய். எப்படிப்பட்ட தண்டனை பாருங்கள். அந்த மோயிசன் மலையிலே ஏறினான். ஆண்டவருடைய கட்டளைப்படி கானான் தேசத்தை
அந்த மலையிலிருந்து நாலா பக்கங்களிலும் பார்த்தார். அதனுடைய செழுமை, வலிமையான கட்டடங்கள், எரிக்கோ நகரத்தினுடைய அரண்மனைகள், இவைகளை எல்லாம் பார்த்து என்னுடைய சந்ததி வாக்களிக்கப்பட்ட பூமியிலே வாழ்வாங்கு வாழட்டும் என்று சொன்ன பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்தாராம்? அந்த மலையிலே ஒரு கல்லறையை வெட்டினார் ஆண்டவர். மனுஷனுக்கு மனுஷன் கல்லறை வெட்டுகின்றான், ஆனால் இங்கே ஆண்டவனே மனிதனுக்கு கல்லறை வெட்டுகின்றார். கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, 120 வயது மோயிசனுக்கு. அந்த நேரத்திலே ஆண்டவர் தாமே கற்பாறையை வெட்டி ஒரு கல்லறையை தோண்டினார். வேதம் சொல்லுகிறது, அந்த 120 வயதிலும் அவருடைய தலை மயிர் ஒன்று கூட நரைக்கவில்லை, அவருடைய கண்கள் பஞ்சடையவில்லை, அவருடைய பற்கள் 32 ஆணி அடித்தார் போல் இருந்தது, அவருடைய முகத்திலே சுருக்கங்கள் இல்லை. ஏன்? ஆண்டவனை நிதர்சனமாக பார்த்த ஒரு மனிதன். 120 வயதிலே ஆண்டவர் குழி தோண்டி அந்த மோயிசனை புதைத்தார். அவன் இறந்ததாக சரித்திரம் கிடையாது. கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இவைகள் எல்லாம் புனித அந்தோனியாருடைய மனத்திலே வர ஆத்மத்தோடும் சரீரத்தோடும் தேவதாய் கல்லறையில் இருந்து எப்படி எழுப்பி போயிருப்பான் என்று ஒரு சில வினாடிகள் சந்தேகப்பட்டார். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, அந்த அறையானது பரலோக பிரகாசத்தினால், பரலோக ஒளியினால் நிரம்பியது. தேவ அன்னை தத்ரூபமாக அந்த அறையிலே அந்தோனியாருக்கு காட்சி கொடுத்தாள். தன்னுடைய திருக்குழந்தை இயேசுவை தன்னுடைய கரத்திலே தாங்கியவாறு, விண்முடியை தன்னுடைய 12 நட்சத்திரங்களோடு அங்கே சூடியவாடு, காட்சியாகமத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல ஆதவனை ஆடையாக உடுத்தியிருந்து தன்னுடைய காலின் கீழே அரைகுறை பிறை நிலவை மிதித்துக் கொண்டு அந்த தேவனின் அன்னை அந்தோனியாருக்கு காட்சி கொடுத்தாள். அந்தோனி, சந்தேகப்படுவது முறை அல்ல. ஆத்மத்தோடும் சரீரத்தோடும் உன்னுடைய அன்னையும் தேவனுடைய அன்னையும் ஆகிய நான் மோட்சத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது முக்காலத்திற்கும் உண்மை என்று நேரடியாகவே. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1858 ஆண்டுதான் லூர்து நகரிலே பெர்னத் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறுமிக்கு தேவ அன்னை காட்சி கொடுத்து நாமே அமல உற்பவம் என்று சொன்னாள். ஆனால் இந்த அமல உற்பவத்தினால் ஏற்படுகின்ற அந்த மகிமையான ஆரோபணம் 1225 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15வது நாள் தத்ரூபமாக அந்தோனியாருக்கு காட்சியிலே அருளப்பட்டது. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனை நேரிலே காண்கின்றார், தேவ அன்னையை நேரிலே காண்கின்றார், புனித அசிசியாரை நேரிலே காண்கின்றார். இதைத்தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், புத்த மதத்தினுடைய 3ஆம் நிலை. உருவங்களை எல்லாம், அரூபிகளை எல்லாம் நேரடியாக பார்ப்பது. சாத்தானை பார்க்கின்றார், கடவுளை பார்க்கின்றார், ஆண்டவரின் அன்னையை பார்க்கின்றார், தேவ தூதர்களை பார்க்கின்றார். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியாக மான்பெல்லியார் பட்டணத்திலே ஆண்டவருடைய நற்செய்தியை எல்லாம் அறிவித்த பிற்பாடு இவருடைய பதவி உயர்வப்படுகின்றது. பிரான்சி தேசத்தின் முழுவதும் பிரான்சிஸ்கன் சபை அதிபராக உயர்த்தப்படுகின்றார். எனவே உயரமான இடத்திற்கு அழைத்து வரப்படுகின்றார். லுப்பியி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம், கருப்பு மாதா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆலயம், ஏறக்குறைய 500-600 படிகளை தாண்டி அந்த லுப்பி மலையிலே ஏற வேண்டும். அருமையான பட்டணம். இரவு நேரத்திலே ஒளிகின்ற விளக்குகளை பார்க்கின்ற பொழுது நம்முடைய இந்த பாண்டூப் நகரம், மலையிலே இருக்கின்ற இந்த நகர் நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட அழகான ஒரு நகர். தூசிகள் இல்லை, இங்கிருக்கின்ற புகைகள் இல்லை, மரங்களும் செடிகளும் கொடிகளுமாக அருமையாக இருக்கின்றது அந்த லுப்பி நகரம். அதனுடைய உச்சியிலே கட்டப்பட்டிருக்கின்றது கருப்பு மாதா ஆலயம். இந்த ஆலயத்திலே மௌனத்திலே செலவழிக்க தொடங்கினார் புனித அந்தோனியார். காலை முழுவதும் மாலை முழுவதும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை பற்றியே தியானித்துக் கொண்டிருந்தார். பின்னால் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் மலையை வெட்டி கீழே இறங்கி அந்த பட்டணத்திலே மக்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். இந்த இடத்திலே ஒரு புதுமையை மட்டும் சொல்லி நான் இன்றைய மறையுரையை முடிக்கின்றேன். தென் அமெரிக்கா தேசத்திலே கார்த்தஜெனோ என்று சொல்லப்படுகின்ற பட்டணத்திலே இளம் தம்பதியர்கள் 2 பேர் இருந்தார்கள், கோடீஸ்வரர்கள். அவர்களுக்கும் பிள்ளை பேர் இல்லை. ஆண்டவரே, செல்வம் கொடுத்தாய், செல்வாக்கு கொடுத்தாய், பட்டம் பதவிகளை கொடுத்தாய், எல்லா வரங்களையும் கொடுத்த நீ பேர் சொல்ல ஒரு பிள்ளையை கொடுக்கவில்லையே என்று ஆலயத்திலே வேண்டினார்கள், கதறி அழுதார்கள். அந்த தாய்
தேவனுடைய அன்னையினுடைய பாதத்திலே வீழ்ந்து, அம்மா எனக்கு ஒரு குழந்தையை, அதுவும் சித்தமானால் ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுப்பாயே, ஆனால் இந்த இடத்திலிருந்து லுப்பி என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இருக்கின்ற கருப்பு மாத ஆலயத்திற்கு நான் வந்து என் பிள்ளையோடு உனக்கு காணிக்கை செலுத்துவேன், வெள்ளியினால் தொட்டில் செய்து உனக்கு நான் போடுவேன் என்று நேர்ந்து கொண்டாள் அந்த தாய். அடுத்த ஆண்டு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. 5 வயது ஓடோடி திரிகின்ற பருவம். துள்ளித் திரிகின்ற இந்த பருவத்திலே தன்னுடைய கணவனிடத்திலே சொல்லுகின்றாள், என்ன ஆகிவிட்டது நம்முடைய நேர்ச்சை? கருப்பு மாத ஆலயத்திலே நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும், மறந்து விட்டதா என்று கணவனிடத்திலே ஞாபகப்படுத்த, வெள்ளியினால் தொட்டிலை செய்து கொண்டு கணவனும் மனைவியும் தங்களுடைய 5 வயது சிறுவனை அழைத்துக் கொண்டு கப்பலேறினார்கள். அந்த காலத்தை போல் இந்த காலத்தை போல் அந்த காலம் வேகமான பயணம் அல்ல. காற்று எதிர் திசையிலே அடித்தால் பயணமானது நின்றுவிடும். கடல் கொந்தளிப்புகள் அங்குமிங்கும் அலைக்கழிக்கப்படும். பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகலாம் தாங்கள் செல்லுகின்ற இடத்திற்கு. இப்படி கஷ்டப்பட்டு பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே தாயும் தகப்பனும் நிம்மதியாக கப்பலின் உள்புறத்திலே இருக்க, மேல்தளத்திற்கு ஆசையினால் விரயத்தினால் உந்தப்பட்ட அந்த பையன் மேலே வந்தான். தன் கையிலே வைத்திருக்கின்ற பந்தை அங்கும் இங்குமாக போட்டு விளையாண்டான். சிறுவனுடைய புத்தி நமக்கு தெரியுமே. கடலிலே கப்பல் ஓடுகின்றது, கீழே விழுந்தால் ஆபத்து என்று அறியாத ஒரு பருவம், ஒரு பச்சை மழலை பருவம். அந்த பந்தை அங்கும் இங்குமாக அடித்து ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கின்றான் கப்பலின் மேல்தளத்திலே. ஒரு நேரத்திலே அந்த பந்து கப்பலின் தளத்தை விட்டு வெளியே எகிறியது. பிடிக்கப் போவதாக தரையிலே இருந்து விளையாடு கொண்டிருப்பதாக நினைத்த அந்த சிறு பையன் பந்தை பிடித்து விட வேண்டும் என்ற ஆதங்கத்திலே பாய்ந்தான், பந்தை விட்டான், கடலுக்குள்ளே வீழ்ந்தான். அருமையாக பெற்ற பிள்ளை, ஆண்டாண்டு காலமாக ஆண்டவரிடத்திலே நேர்ச்சி செய்து கண்டுள்ள பெற்ற பிள்ளை. ஸ்பெயின் தேசத்திலே லுப்பி நகரிலே கருப்பு மாத ஆலயத்திலே காணிக்கை கொடுக்கப்பட வேண்டிய பிள்ளை. நேர்ச்சை நைவேத்தியங்கள் கையிலே இருக்கின்றன. இத்தனையும் இழந்து, மகனையும் இழந்து அந்த தம்பதிகள் ஏங்கினார்கள், அழுதார்கள். தங்களுடைய பயணத்தை திருப்பிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் கடற்பயணிகள் எல்லாம் சொன்னார்கள், அம்மா ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார்கள் வருவதில்லை. இறைவனுக்கு சித்தமானால் ஆண்டவன் உங்களுக்கு இன்னொரு பிள்ளையை கொடுப்பார். ஆனால் நேர்ச்சியை மட்டும் நீங்கள் நிறுத்த வேண்டாம், உங்களுடைய பயணம் நிறுத்த வேண்டாம், செல்லுங்கள். லுப்பி நகரத்திலே கருப்பு மாத ஆலயத்திலே நேர்ச்சியை வைத்து விடுங்கள். அவள் பாதத்திலே நீங்கள் அந்த உங்களுடைய கனமான அந்த பாரத்தை இறக்கி விடுங்கள் என்று பயணிகள் எல்லாம் சொல்ல, லுப்பி நகரம் வந்தார்கள். 600 படிகளையும் தவத்தினால் ஏறி சென்றார்கள். கருப்பு மாத ஆலயத்திற்கு வந்தார்கள். பலிபூசை நடந்து கொண்டிருக்கின்ற நேரம் ஆண்டவருடைய வசீகர வார்த்தைகள், அபிஷேக வார்த்தைகள் சொல்லி, இது என் சரீரம், இது என் ரத்தம் என்று சொல்லப்படுகின்ற வேளை வந்தது. அந்த எழுந்தேற்ற நேரத்திலே எல்லா மக்களும் கைகுவித்து தெண்டனிட்டு ஆராதித்து, என் ஆண்டவனே என் தேவனே என்று வணங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சமயத்திலே கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, என் உடலெல்லாம் புல்லரிக்கின்றது. அருமையான அந்த கருப்பு மாதா தன்னுடைய கையிலே ஒரு குழந்தை ஏந்தியவாறு அந்த மாதா அலங்காரமாக அமர்ந்திருக்கின்றாள். இந்த அன்னை, இந்த கணவன் ஆலயத்திலே அந்த அன்னையே நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அம்மா இழந்து விட்டோமே நாங்கள் பெற்ற பிள்ளையை, என்ன பதில் சொல்லுகின்றாய் என்று ஆதங்கத்தோடும் ஆர்வத்தோடும் ஏக்கத்தோடும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நற்கருணை நடுவேளை அபிஷேக வார்த்தைகள் சொல்லி எழுந்தேற்ற நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவனே என் தேவனே என்று கணவனும் மனைவியும் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே கருப்பு மாதாவினுடைய கையிலே இருந்த அந்த சிறு பாலகன் உயிர் பெற்றான். 1 வயது குழந்தை 2 வயது குழந்தையாக 3 வயது குழந்தையாக கீழே நடந்து வருகின்றது. ஆலயத்தின் பீடத்தின் படிக்கட்டுகளை தாண்டி, அந்த சுவர்களை தாண்டி நடுவிலே வேகமாக ஓடியது. என் ஆண்டவனே என் தேவனே என்று வணங்கி மேலே எட்டிப்பார். கடலிலே இழந்தார்களோ அதே மகன் தத்ரூபமாக கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நின்று கொண்டிருக்கின்றான். என்ன நடந்தது என்று கணவன் மனைவியும் கேட்கின்றார்கள். அம்மா, அப்பா, கப்பலின் மேல்தளத்திலே நான் விளையாடி கொண்டிருந்தேன், பந்து எகிறியது, பிடித்தேன், கடலிலே விழுந்தேன், ஆழ்ந்து விட்டேன், என்ன நடந்தது
தெரியாது. வெண்ணிறமான ஒரு தாய், ஒரு இளம் மங்கை இதோ இருக்கின்றாளே அந்த அம்மா, என்னை கையிலே ஏந்தி கொண்டார்கள். கடலிலே நீந்தி சென்று இந்த இடத்திற்கு கொண்டு வந்து எவ்வளவு நாளும் என்னை போஷித்தார்கள், என்னை உடுத்தார்கள், அன்புடன் அரவணைத்தார்கள், உபசரித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். உங்களை கண்டவுடனே கைகளை விரலை சுட்டி காட்டி அதோ உன் தாய், அதோ உன் தகப்பன் என்று எனக்கு சொல்லு அம்மா, நான் ஓடோடி வருகின்றேன். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று சொல்லப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் உள்ளத்திலே ஏற்ற சிந்தனை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளிய ஆசிரிய திருப்பலியிலே உருக்கமாக இருந்து மன்றாடுவோம். ஆமென்.